இந்த ஊமையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய படிச்சுக்க வேண்டிய ஒரு அழகான பாடம் என்னவென்றால், அழைப்பும் இலவசம், ஆடையும் இலவசம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வர்றார். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு நீங்கள் வர சிலுவையின் மூலமாக நான் ஏற்பாடு செய்துள்ளேன். ஆகவே அந்த ஏற்பாட்டின் வழியாக நீங்கள் வரலாம் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் கல்யாண வஸ்திரம் அவசியம். அதை நீங்கள் தான் தயார்படுத்த வேண்டும். அந்த வஸ்திரம் சுத்தமும் வெண்மையுமாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நீங்கள் வெளியே விடப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீதி நம்மிடம் உண்டா என்றால் நம்மகிட்ட இல்லை. சில கேள்விகளை நாம் சிந்திக்கணும். வஸ்திரத்தை நாமே தயாரிப்பது சாத்தியமா? அதாவது நீதி நம்மிடம் உண்டா அப்படின்னா இல்லை. கல்யாண விருந்துக்கான அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவோம். எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளா கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குவோம். சரி, கல்யாண வஸ்திரம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? ராஜா கொடுக்கிற கல்யாண வஸ்திரம் அவர் இலவசமாக கொடுக்கிறாரு. அவருடைய நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறாரு. இந்த அழைக்கப்பட்டவர்கள் ராஜா எங்களுக்கு ட்ரெஸ் கொடுங்க கேட்டாங்களா? ஓமை அப்படி சொல்லலை. அந்த ராஜாவே கொடுக்குறார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பு வருகிறதே, அந்த அழைப்பு இலவசம்தான். அதோடு கூட அந்த சுவிசேஷத்தோடு கூட கிறிஸ்துவின் நீதி என்ற கல்யாண வஸ்திரம், வெண் வஸ்திரம் நமக்கு கிடைக்கிறதே, அதுவும் இலவசம்தான். அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாவிட்டால் ஒரே விளைவு என்ன தெரியுமா? வெளியேற வேண்டியதுதான்.